தானே இருந்தாகணும். கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்க வேண்டியதுதான். சரி, நாளைக்கு எங்க வீட்ல விருந்து வச்சிருக்கோம். 2 பேரும் மறக்காம காலையிலே வந்துடணும். சரியா? சரிங்கண்ணே. டேய், நான் ஜோசப் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுறேன். 2 பேரும் காலையிலே வந்துருங்க. ஃபுல் டே எங்க கூட தான் இருக்கணும். ஓகே, கண்டிப்பா வந்துறோம். சரி, ஓகே, கிளம்பலாமா? சரிம்மா, எங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். ஓகே, மறக்காம வந்துடணும். டேய், வரேன்டா. வா. டேய், நாளைக்கு டைம்க்கு வந்துடுறா. சரிடா. பாத்து போயிட்டு வாங்க. பாத்து போயிட்டு வாங்க. ஏங்க, ரோஜாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? படபடன்னு பேசுறா, அப்பாவி மாதிரி தான் தெரியுறா. எனக்கு அப்படி தெரியலங்க. படபடன்னு பேசுறதால தடவையா பார்க்கும்போது அப்பாவி மாதிரி தான் தோணும். ஆனா எனக்கு அப்படி தோணலைங்க. ஏன் அப்படி சொல்ற? அது என்னன்னு காரணம் சொல்ல தெரியல. அந்த பொண்ணோட பேச்சுல ஒரு குத்தல் இருக்கு. முகத்துல அடிக்கிற மாதிரி பேசிட்டு அதை தந்திரமா மறைக்கிறாங்க. நம்ம கல்யாணத்தன்னைக்கு விஷ் பண்ணப்ப கூட நம்ம கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்பவும் கல்யாணத்துக்கு வரலங்கிறத முகத்துக்கு நேராவே குத்தி காட்டுறாங்க. இதெல்லாம் பாக்குறப்போ அவங்களுக்கு வாய் துடுக்கு ஜாஸ்தி தான் தோணுது. பேசுறது வச்சு அப்படிலாம் இடம் போட்டுற முடியாதுமா. மனசு தோன்றத பட்டுன்னு பேசிடுறாங்க. அந்த பொண்ணு அப்பாவிமா. அப்பாவியா இருக்கிறதுக்கும் அப்பாவி மாதிரி காட்டிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. எனக்கு என்னமோ இவங்க அப்பாவிங்கிற பேர்ல எல்லாரையும் எடை போட்டு பாக்குறாங்கன்னு தான் தோணுது. அப்படியே சொல்ற? ஆமாங்க, ஒவ்வொரு வார்த்தையிலையும் பொடி வச்சு பேசுறாங்க. நிச்சயமா அவங்க வெளிப்படையா பேசல. உன்ன மாதிரி ஒரு ஜீனியஸ் சொன்னா கண்டிப்பா அது கரெக்டா தான் இருக்கும். எதுக்கு இந்த பொண்ணு விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாவே இரு. பாப்பலாம். சாரை பார்க்கணும். நாங்களும் சாருக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாரோட பிஏ வருவாரு, அவர்கிட்ட சொல்லுங்க. ஆபீஸ்க்கு போன டைம் வர ஆயிட்டு இருக்கு. ஆபீஸ்ல ஏதாச்சும் முக்கியமான வேலை இருக்கா? நிறைய வேலை இருக்கு. சாரிங்க, என்னால அதெல்லாம் விட்டு வர மாதிரி ஆயிடுச்சுல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரபாகரங்க இருக்காருல, அவர் பார்த்து பாரு. வா. சார், நான் சொன்ன சர்டிபிகேட்ல கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கோம் சார். எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? இதுதான் பிஏ நினைக்கிறேன். வா போய் பார்க்கலாம். செக் பண்ணிக்கிறேன். இந்தாங்க சார். சரி, கரெக்டா இருக்கு. ஹலோ பாஸ், ஒரு நிமிஷம். பாஸா? சார்னு கூப்பிடுங்க. சாரி சார், சாரை பார்க்கணும். உள்ள போலாமா? நீங்க பார்க்கணும் சொன்னு உள்ள விட்டுருவாங்களா? வெயிட் பண்ணுங்க சார். அம்மா எதுக்கு பார்க்கணும்? இல்லை சார், இது என் ஒய்ஃப். படிச்சுட்டு இருந்த இன்ஜினியரிங் காலேஜ் திடீர்னு நிறுத்தி மூடிட்டாங்க. அதான் சாரை பார்த்து இன்னொரு காலேஜில் சீட் ஓஹோ, அந்த சென்னை பிகேசி காலேஜ் விவகாரமா? ஆமாம் சார். சார் கொஞ்சம் பார்க்கலாமா? யார் சொன்னாங்க? சாரோட ரிலேட்டிவ் சபரிநாதன் ஒருத்தர். அவர் தான் சொல்லி அனுப்பிச்சாரு பார்க்க சொல்லி. ஓஹோ, ரெக்கமெண்டேஷனா? போய் உட்காருங்க. சார் ஃப்ரீ ஆனதை கூப்பிடுறேன். இல்லை சார், சாரோட ஃபோன் நம்பர் எனக்கு தெரியும் சார். அவர் ஃபோனுக்கு ட்ரை பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவர் பார்த்து பேசிட்டு பேச முடியாதுங்க. போய் வெயிட் பண்ணுங்க, நானே கூப்பிடுறேன். போங்க. என்னங்க இப்படி பேசிட்டு போறாரு? எல்லா நேரம் என்ன பண்றது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏங்க, பிளாக் லிஸ்ட் ஆன கம்பெனில இருந்து வாங்க கூடாது உங்களுக்கு தெரியாதா? என்னங்க நீங்க? சரி, நெக்ஸ்ட் டைம் பார்த்து கேர்ஃபுல் ஹேண்டில் பண்ணுங்க. நான் இப்போ வெளியில வேலையா இருக்கேன். ஆமா ஏங்க, சின்ன சின்ன விஷயத்துல எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. ஆமா, பாய். என்னங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சு? இன்னும் 1 இயர் விட்டுருந்தாங்கன்னா எல்லாரும் படிச்சு முடிச்சிருப்போம். அண்ணன் தம்பி பிரச்சனையால எங்களை அலைய விடுறாங்க. சீட்டு வாங்குறதுக்கு யார்கிட்டே பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. என்னத்த பண்றது, இப்பெல்லாம் நடக்கும் யாராவது எதிர்பார்த்தாங்களா? நம்ம நேரம் பாரு, கண்டவங்கட்டெல்லாம் பேச்ச வேண்டியதா இருக்குது. ஆனா ஒண்ணு, நமக்கு ஒரு ரூட் கிடைச்சதுல அதை நினைச்சு சந்தோஷப்படுவோம். எப்படியோ வெயிட் பண்ணாலும் சரி, வேலை நடந்தா போதும். சொல்லுங்க பிரபாகர். அக்கௌண்ட்ஸ்ல சீர் இருப்பார், அவர்கிட்ட கேளுங்க. நான் வரதுக்கு எப்படி ஒரு 2 hours ஆயிடும் பிரபாகர். ஹலோ சார், நான் தான் சார். சார் வாங்க. கூப்பிட்டீங்களா சார்? உங்களை இல்லைங்க, அவரை. நீங்க வெயிட் பண்ணுங்க. நீங்க வாங்க சார். என்னங்க இது? நமக்கு பின்னாடி வரவங்களெல்லாம் உள்ள கூப்பிடுறாங்கன்னு நம்மள வெயிட் பண்ண வைக்கிறாங்க. என்னத்த பண்றது, எல்லாம் சம்திங் பண்ற வேலை. பணம் வச்சுக்கிறவங்க உள்ள கூட்டிட்டு போறாங்க. நம்ம ரெக்கமெண்டேஷன் தானே, அதான் காய விடுறாங்க.
சார் இவர் தான் மிஸ்டர் பாடுறாங்கண்ணா சார் வணக்கம் சார் என் பேர் தமிழரசு இது என்னோட ஒய்ஃப் வணக்கம் சார். காலேஜ் சீட் விஷயமா உங்க ரிலேட்டிவ் சபரிநாதன் உங்களை பார்க்க சொன்னாரு எதுவா இருந்தாலும் என் பிஏ கிட்ட பேசுங்க, நேரடியா என்கிட்ட வராதீங்க. இவங்கெல்லாம் இப்படி தான் சார். நம்ம உதவி கேட்டு வந்திருக்கோம்ல, அதான் இலக்காரமா பேசுறாங்க. நாம வெயிட் பண்ணுவோம், என்ன பண்றது? வாங்க சார். ஹலோ, என்கிட்ட தான் சொல்லிட்டீங்களே, அப்புறம் சார்கிட்ட நேரடியாக டீல் பண்றீங்க. நான் சொல்ல மாட்டேனா? சரியா சார் கோவப்படுறீங்க? ரொம்ப நேரமா வெயிட் பண்றதுமே சார் வந்தோடனே அவரே பார்த்து பேசலாம்னு நேரட்ட பேச. ஆமாங்க, இங்க வந்தா வெயிட் பண்ணி தான் ஆகணும். யாரை எப்போ அனுப்பணும்னு எங்களுக்கு தெரியும். சார் நான் அவரோட ரிலேட்டிவோட ஃப்ரெண்டு சார். அவர் தான் சார் ரெக்கமெண்ட் இருக்கட்டும் சார், உங்க இஷ்டத்துக்கெல்லாம் உடனே அனுப்ப முடியாது. வேலை ஆகணும்னா வெயிட் பண்ணுங்க, இல்லைன்னா போய்கிட்டே இருங்க. சார் நாங்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி தானே சார் இருந்தோம். போயிட்டே இருந்துச்சு எப்படி சார்? ஆமா சார், உங்க அவசரத்துக்கெல்லாம் எங்களால வேலை பார்க்க முடியாது. சார் இது ஒன்றும் பிரைவேட் ஆஃபீஸ் இல்லை, கவர்மெண்ட் ஆஃபீஸ். நாங்க பப்ளிக், எங்களுக்கு சர்வ் பண்ண தான் நீங்க இருக்கிறீங்க. ஹலோ, என்ன பேசுற நீ? நானே நீ வச்ச சர்வன். என்னையா இங்க பிரச்சனை? சார் இவர் தான் சார் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே உங்களை பார்க்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரை தான் முதல்ல அனுப்பணுமா? ஏன் அனுப்பலன்னு சண்டைக்கு வராரு சார். சார் நான் ஒன்றும் சண்டைலாம் போடல சார், சாதாரணமாக தான் பேசிட்டு இருந்தேன். உங்க இஷ்டத்துக்கெல்லாம் இங்க வேலை நடக்காது. சார் மிஸ்டர் சபரிநாதன் சார் உங்களை பார்க்க அமிச்சாரு. உங்களை யார் வேணா அனுப்பட்டும், உடனே உங்களை கூப்பிட்டு உங்க வேலையை முடிக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. உங்களை மாதிரி தானே மத்தவங்களும், எல்லாருக்கும் வேலை இருக்கு. உங்களை மட்டும் பார்த்து அனுப்பிச்சிட்டா போதுமா? இல்லை சார் நான் அந்த மாதிரிலாம் ஒன்றும் எதிர்பார்க்கல. அப்புறம் ஏன் இவரோட சண்டை போடுறீங்க? தெரிஞ்ச ஒரு மூலமா வேலை ஆகணும்னு வந்திருக்கீங்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டீங்களா? இல்லை சார் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சார். வேணாம், நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். நீங்க பண்ண கலாட்டால என் மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. நீங்க போயிட்டு 2 நாள் கழிச்சு வாங்க. சார் 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 இருங்க சார், நான் வேணா ஈவினிங் வரைக்கும் கூட வெயிட் பண்ணுறேன் சார். நீங்க வெயிட் பண்ணாலும் இன்னைக்கு முடியாதுங்க. தொந்தரவு பண்ணாதீங்க, கிளம்புங்க. போலாமா? ஷாம், சார் வாங்க சார், சொல்லுங்க சார். இந்த ரூம் எல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? ரொம்ப வசதியா இருக்கு சார். இந்த மாதிரி பெரிய வீட்டில் தங்குறது இதான் சார் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு வேலையும் கொடுத்து தங்கறதுக்கு இடமும் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியல சார். ஷாம், இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. காலைல சீக்கிரம் ஆபீஸ் கிளம்பணும். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. ஓகே, காலைல பார்க்கலாம். பை. பாய் சார். சொல்லுடா. என்ன மேடம் தூங்கிட்டீங்களா? இன்னொரு கனவு வந்திருக்கணுமே. பிரபாகர் சார் கூட சேர்ந்து டுவேட் பாடுற மாதிரி. யூ ராஸ்கல், உதவாங்க போறடா நீ. யாரு? நானா? ஒன்னதான் உதப்பேன். அனாவசியமா என்னையும் அவனையும் கம்பேர் பண்ணி பேசின டென்ஷன் ஆயிடுவேன். ஓகே 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 கூல். இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன், ஓகேவா? சரிடா. ரூம் எல்லாம் எப்படி இருக்கு? கம்ஃபர்டபுளா இருக்கா? வெரி நைஸ். ஆமா, நீ அவன்கிட்ட என்ன சொன்ன? எப்படி வீட்டுக்குள்ள வந்த? அதாண்டி ஷாமோட டேலண்ட். பிரபாகரை பத்தி ஏற்கனவே நீ கிளியரா பிக்சர் கொடுத்திருந்த. நான் என்ன கொடுத்தேன்? அவன் சென்சிட்டிவான ஆளு, சென்டிமெண்டா பேசினா கவுந்துருவான்னு நான் அதை வச்சு அடிச்சேன். அந்த லூஸ் அதை நம்பி என்ன வீடு கூட்டிட்டு வந்துருச்சு. எப்படி என் டேலண்ட்? ஒத்துக்கிறேன்டா, உனக்கு கொஞ்சம் மூளை இருக்குன்னு. ஒத்துக்கிட்டா மட்டும் போதாதுடி, நமக்குள்ள என்ன டீல் போட்டோன்னு ஞாபகம் இருக்குல்ல? நீ என் கூட அவுட்டிங் வரணும், ஓகே தானே? ஓகேடா. சரி, அவுட்டிங் எப்போ போலான்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். எனக்கு இப்பவே ஒண்ணு பார்க்கணும், உடனே பார்க்கணும். என்ன, எங்க பார்க்கலாம்? நோ வே, என்னால முடியாது. அம்மாக்கு தெரிஞ்சது பிக்சர் வாங்க. இப்படி எல்லாம் பேசி எஸ்கேப் பண்ணலான்னு பார்க்காத. எனக்கு உன்னை பார்த்தே ஆகணும். நான் எங்க வரேன்னு சொல்லு, இல்ல நானே நேரா ஒரு ரூம்க்கு வந்துருவேன். அப்படி எல்லாம் எதுவும் பண்ணி தொலைச்சிடாதடா, நானே வரேன். எங்க? எங்க? மாடியில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அங்க வந்துரு. வழி? டேய், மொட்டை மாடிடா. இதுக்கெல்லாம வழி கேப்ப? முதல்ல வா. சாக்சி, இங்கேயே நிக்கிறீங்க?
அது வந்து பிரபா உங்களோட பேசலாம் தான் இங்க வந்தேன். என்னோட பேசுவா? ஆமா அதுக்கு என் ரூமுக்கே வந்திருக்கலாமே. வந்திருக்கலாம் பிரபா. அது நல்லா இருக்காதுல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரும் ஒரே ரூம்ல இருந்து பேசினா அம்மா அப்பா தப்பா நினைப்பாங்க. அதான் உங்களை இங்க கூப்பிட்டு பேசலாமேன்னு. ஆக்சுவலி உங்களுக்கு தான் கால் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா நீங்களே வந்துட்டீங்க. சாக்ஷி, ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? அது இல்ல. இல்லையா? இல்ல இல்ல இல்ல. ஆமா ஆமா, உங்க கூட நிறைய பேச வேண்டியது இருக்கு. அது இங்க பேசினா தானே சரியா இருக்கும். எஸ், சரியா சொன்னீங்க. நம்ம இங்க பேசினாதான் சரியா இருக்கும். இல்ல வேணா பிரபா, நம்ம கீழே போய் பேசலாமே. கீழையா? போலாமே. வாங்க. ஓகே பிரபா, வாங்க. எல்லாத்தையும் கெடுத்துட்டான். சார், எந்த டீலிங்காக இருந்தாலும் என்ன கேட்காம டிசைட் பண்ணாதீங்க. ஆமாம், ஒரு 2 days ஆகட்டும் சார். அப்புறமா நம்ம கம்பெனி செட்டில் பண்ணலாம். முதல்ல ராம் கம்பெனியோட டீலிங் முடிங்க. அதான் சார் இப்போ இம்பார்ட்டன்ட்டு. ஏய் சொல்லுடி, நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். போன விஷயம் என்னாச்சு? சீட் கிடைச்சதா? இல்லடி, அது இப்போதைக்கு முடியாது. 2 நாள் கழிச்சு வந்து பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னடி சொல்ற? முக்கியமான ஆளை பார்க்க போறோம். சீட் கண்டிப்பா கிடைச்சிரும்னு சொன்னியே. ஆமாடி, ஆனா அந்த ஆளுக்கு பொட்டி நிறைய பணத்தோட போனாதான் பிடிக்கும் போல இருக்கு. நாங்க வேற ரெக்கமெண்டேஷன்ல போனோமா, எங்களை மதிக்கவே இல்லை. நாங்க பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம். பின்னாடி வரவங்களெல்லாம் பேசி அனுப்புறாங்கடி. நாங்க பணத்தை நம்பாம மனுஷங்களை நம்பி போனோம். அதுதான் தப்பா போச்சு. அந்த ஆளை பார்க்க காலையில இருந்து காத்துட்டு இருந்தோம். எங்களை கூப்பிடவே இல்லை. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுன்னு இவர் சாதாரணமா தாண்டி கேட்டாரு. அதுக்கு போய் டென்ஷன் ஆகி அப்புறமா வாங்கன்னு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஐயோ, உனக்கு எப்படியும் சீட் கிடைச்சிரும்னு நம்பிக்கையா இருந்தேன். இப்படி ஆயிடுச்சு. எனக்கும் அதாண்டி ஒண்ணுமே புரியல. நம்ம ஊர்ல அதிகாரம் கையில இருந்துச்சுன்னா பியூன் லெவல்ல இருக்கிறவன் கூட ஆட ஆரம்பிச்சிருவான். அவர் டிபார்ட்மெண்ட்ல முக்கியமான போஸ்ட்ல இருக்காரு, ஆடாம இருப்பாரா? அவர் இந்த அளவுக்கு எப்பவும் பொறுமையா இருந்ததே கிடையாது. யாராவது அனாவசியமா காக்க வச்சாங்கன்னா அவர் டென்ஷன் ஆயிடுவாருடி. யாரு என்னன்னு பார்க்கவே மாட்டாரு. நம்ம மேல தப்பு இல்லைன்னா நாம ஏன் பொறுமையா இருக்கணும்னு சண்டைக்கே போயிடுவாரு. ஆனா எனக்காக சீட்டு கிடைக்கலன்னா என்ன பண்றதுன்னு ரொம்ப அமைதியா இருந்தாருடி. அந்த ஆள் அதை கூட புரிஞ்சுக்கவே இல்லை. அந்த ஆள் இவரை காக்க வச்சது கூட ஒரு வகையில ஏத்துக்கலாம்டி. ஆனா இவரை ரொம்ப சீப்பா ட்ரீட் பண்ணாங்க பாரு, அதாண்டி என்னால ஏத்துக்கவே முடியல. ரெக்கமெண்டேஷன்ல போனா இதெல்லாம் சகஜமா நடக்கிறது தாண்டி. அதுவும் இல்லாம அவர் இதெல்லாம் உனக்காக தானே பண்றாரு. எனக்காக தாண்டி பண்றாரு, நான் இல்லைங்கள. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்குல்ல. இவருக்கு கீழே 10-15 பேர் வேலை பாக்குறாங்கடி. சக்சஸ்ஃபுல்லா ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவரு அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்காருடி. ஆனா எவனும் கண்டுக்கவே இல்ல. சார் பிஸியா இருக்காரு, வெயிட் பண்ணுங்கன்னு அலட்சியமா பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. எனக்கு வந்த கோவத்துக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிடலாம் போல இருந்தது. ஏய், ஏன்டி இப்படி அவசரப்படுற? அவரை அவமானப்படுத்திட்டாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தீபா. அப்படிலாம் நினைக்காதடி. தமிழ் சார் உனக்காக தானே இவ்ளோ கஷ்டப்படுறாரு. அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். நீ கவலைப்படாம இரு. எனக்கு என்னமோ நம்பிக்கையெல்லாம் இல்ல. 2 நாள் கழிச்சு போனாலும் எனக்கு சீட் கிடைக்கிறது கஷ்டம்தான். ஏய், ஏன்டி இப்படி நெகட்டிவா பேசுற? இன்னைக்கு இல்லனாலும் 2 நாள் கழிச்சு கண்டிப்பா உனக்கு சீட் கிடைக்கும். நீ மனசை மட்டும் தளர விடாத. சரிடி, நடக்கிறது நடக்கட்டும். நான் வச்சிடுறேன். சரிடி. என்ன குட்டிமா அது? நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்லிட்ட? சாரிங்க, தீபா தான் என்னாச்சுன்னு கேட்டா. ஒரு 2 நாள் சீட் கிடைக்கும் போது சொல்ல வேண்டியதானே? எதுக்கா எல்லாத்தையும் சொல்ற? எனக்கு என்னமோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அந்த ஆள் உங்ககிட்ட பேசினது, உங்களை அலட்சியமா நடத்தினது, இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு கோவமா வருதுங்க. இதுல கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆபீசர்ஸ் அப்படிதான் நடந்துப்பாங்க. என்னங்க பெரிய ஆபீசரு? பிசினஸ் சர்க்கிள்ல உங்களுக்கு கூட தான் நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. அந்த ஆள் கிட்ட உங்களை போய் கை கட்டி நிக்க வச்சிட்டோமேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எதுக்காக நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற? இந்த பார், பொண்டாட்டிக்காக ஸ்லைட் அவமானப்படுறது எந்த தப்புமே கிடையாது. இந்த பார் குட்டிமா, நான் பிசினஸ் மேனா இருக்கலாம், இல்ல பில் கேட்ஸா கூட இருக்கலாம். அது எப்படி அவருக்கு தெரியும்? அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஸ்டூடெண்டோட ஹஸ்பண்ட், அவ்வளவுதான். ஆனா அங்க அவருதான் ராஜா. அவர் சொல்றதை நம்ம கேட்டாகணும். நம்ம அவர்கிட்ட ஒரு ஆப்ளிகேஷனுக்காக போயிருக்கிறோம்.
அந்த மாதிரி சமயத்துல அவர் ஆடதானே செய்வாரு. இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் எப்படி? இங்க பாரு குட்டிமா, நமக்கு நம்ம வேலை நடக்கணும், அதான் முக்கியம். மத்த விஷயத்துல நீ மைண்ட்லயே போட்டுக்காத. ஏங்க அந்த ஆள் இப்படி நடந்துக்கிட்டாருன்னு உங்களுக்கு வருத்தமாவே இல்லையா? வருத்தமா தான் இருக்கு. அந்த ஆள் என்ன இப்படி பேசி இன்சல்ட் பண்றாருன்றதுக்காக இல்ல, பேசி நான் காரியத்தை கெடுத்துட்டேன்னு வருத்தமா இருக்குது. அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருந்தோம்னு வை, எப்படியாவது அந்த ஆள்கிட்ட பேசி இன்னைக்குள்ள சீட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கலாம். ச்சே, நானே அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க அவ்வளவு தூரம் பொறுமையா இருந்ததே பெரிய விஷயம். எனக்காக நீங்க அந்த ஆள் கிட்ட திட்டு வாங்கினது எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க. விடு குட்டிமா, அடுத்த தடவை போய் பார்க்கும்போது எல்லாமே சரியாயிடும். பாக்குறதெல்லாம் இருக்கட்டும்ங்க, ஆனா அப்பவும் உங்களை மரியாதை இல்லாம நடத்துனாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேங்க. சீட்டு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் நல்லா திட்டி விட்டுருவேன். எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆனுங்கிற? இப்பெல்லாம் கோவப்பட்டனா சீட்டு கிடைக்கவே கிடைக்காது. உங்க கௌரவத்தை விட்டு கொடுத்துதான் எனக்கு சீட்டு கிடைக்கும்னா எனக்கு அப்படிப்பட்ட படிப்பே வேணாங்க. எனக்கு படிப்பை விட உங்க கௌரவம் தான் முக்கியம். குட்டிமா, எதுக்கு இப்ப எமோஷன் ஆகுற? எந்த காரணத்துக்காகவும் படிப்பை மட்டும் விட்டு தரவே முடியாது. அது உனக்கும் கஷ்டம், எனக்கும் அவமானம். ஆயுசு முழுக்க படிக்க முடியாம போயிடுச்சா நீ வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்தால நீ இன்சல்ட் பண்ணனால எந்த வகையிலும் குறைஞ்சு போயிடல. இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. நமக்கு தேவை சீட்டு, அது கிடைக்கிற மாதிரி பார்த்துப்போம். அவன் அதை சொன்னா இதை சொன்னான்னு சும்மா மனசு போட்டு குழப்பிக்காத. விடுகுட்டி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு கணக்கு ஃபேமிலி விருந்து கூப்பிட்டுருக்கிறோம்ல, வீட்டை கிளீன் பண்ணணும், சமைக்கணும்னு உங்க 1000 வேலை இருக்கும்ல. சீக்கிரமா படுத்து தூங்கினாதான் காலைல எல்லா வேலையும் சேர்ந்து முடிக்க முடியும். போய் நிம்மதியா படுத்து தூங்கு போ. மாப்பிள்ள, காஃபி எடுத்துக்கங்க. தேங்க்ஸ் ஆண்டி. ஆண்டி, அது சாக்சிக்கு தானே? ஆமா மாப்பிள்ள. கொடுங்க ஆண்டி, நான் எடுத்துட்டு போறேன். மாப்பிள்ள, நீங்க எதுக்கு? பரவாயில்ல, கொடுங்க ஆண்டி. சாக்சிக்கா இது கூட பண்ணக்கூடாதா? தாராளமா பண்ணலாமே. ஆண்டி, உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? சேச்சா, சாக்ஷி கிட்ட உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, எடுத்துட்டு போங்க. தேங்க்யூ ஆண்டி. பரவாயில்ல, என் பொண்ணு நல்லாவே மைக் வச்சிருக்கா. அம்மா ஓப்பனா தான் இருக்கு, வாமா. பிரபா, நீங்களா? உனக்காக தான் காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ, என்ன பிரபா, நீங்க எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? அம்மா இல்ல? ஆண்டி ஏதோ வேலையா இருக்காங்க. சொல்லி இருந்தா நானே வந்திருப்பேன்ல. பரவாயில்ல சாக்சி, எனக்காக எவ்வளவோ பண்ற, உனக்காக இது கூட பண்ணக்கூடாதா? எடுத்துக்கோ. தேங்க்ஸ் பிரபா. உட்காருங்க பிரபா. ஐயோ, எப்படி வழியுது பாரு மூஞ்சியோ இவனும். சாக்சி, நான் பாட்டுக்கு உங்களை பெர்மிஷனே இல்லாம வாப்போன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? கேள்வியை பாரு, அப்படி கூப்பிடுறதுக்கு முன்னாடி கேட்கணும்டா லூசு. என்ன பதில் இல்ல? கூப்பிடலாம்ல? கூப்பிடலாம். தேங்க்யூ சாக்சி. அப்புறம் நான் நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை தெரியுமா? என்ன பார்த்து அழகா ஒரு சிரிப்பு சிரிச்சில்ல, அது என்ன தூங்கவே விடல. நைட்டு ஃபுல்லா நீ சிரிச்சது, பார்த்தது, பேசினது, இது எல்லாமே நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தது. நீ பார்த்த அந்த பார்வைய என்னால மறக்கவே முடியாது. அது அப்படியே எனக்குள்ள பதிஞ்சு போச்சு. அதை நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தேவடா உனக்கு. சாக்சி, நான் முன்னாடி உன்கிட்ட சொல்லிருக்கேன், சுச்சின்னு ஒரு இடியட்டை நான் லவ் பண்ணிருக்கேன். ஆனா அவ என்கிட்ட சின்சியராவே இல்ல. அவ என்ன லவ்வே பண்ணல, லவ் பண்ற மாதிரி நடிச்சிருக்கா. தீபாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டது கூட ஒரு பேட் சிச்சுவேஷன்ல தான். அவளும் என்ன லவ் பண்ணவே இல்ல. ஆனா நீ என்ன லவ் பண்றல்ல,